ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம மூவி பார்க்க போகிறோம். காலை எப்பயும் போல வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் பசங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். சும்மா எப்பயும் போல கேஷுவலாக பேசிட்டு சரி இன்னைக்கு எல்லாம் பண்ணலாம் படத்துக்கு போகலாமா சொல்லிட்டு, ஏன்னா ஆஃபர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருச்சு. அதனால் படத்துக்கு போகலாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஒரு 3 பேர் 4 பேர் கிட்ட எல்லாம் ஐடியா பண்ணியாச்சு. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஆரம்பிக்குது. என்ன படம்? டைசன் மூவி. பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வந்து இன்னைக்கு போகலாம் சொல்லி பிளான். நானும் ரெடி ஆயிடுச்சு, பசங்களும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு போகலாம். இப்போ தேட்டரில் இருக்காங்களா இல்லை நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே எல்லாம் தேட்டருக்கு போகிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டோருக்கு போகலாம். ஸ்டோருக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கே பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தேட்டருக்கு போகலாம். வாங்க. இன்னைக்கு பிளாக் கலர் ஷர்ட்டு என்ன கலர் போடலாம்? பிளாக் போடலாமா? பிளாக் ஒயிட் ரெண்டு இருக்குது, எது போடலாம்? பிளாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் எப்போ எத்தனை மணிக்கு போகிறோம் ஷோவை? 3 மணிக்கு போடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஷோவுக்கு வந்து இப்போ தான் கிளம்பி போகிற டைம் என்ன ஆகுது? 2:50. 2:50. பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பிளான் போட்டிருந்தோம். 4 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள இருக்காரு. உள்ள இருக்கா? யாரு? பெரியவர் ஒருத்தர் உள்ள இருக்காரு. இன்னொருத்தர் வந்து இப்பதான் ரெடி ஆகிட்டு வந்திருக்காரு. இல்லை ப்ரோ, இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஷோ டைம் ஆயிடுச்சு. லிஃப்ட் கேட்டு ஓடி வரும். வண்டி வந்து அங்கேயே போட்டு இருந்தேன், ஏன்னா பக்கம் தான் இங்க இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தே வந்துட்டோம். இப்போ டிக்கெட்டா ஓடு ஓடு ஓடு. இந்த பக்கமா அந்த பக்கமா? அந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் ஓடி கம் 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 கம். செகண்ட் ஃப்ளோர் தானே? செகண்ட் ஃப்ளோரே தான். ஒரே லிஃப்ட் பிடிச்சாச்சு. ஹாய் சொல்லுங்க. சும்மா ஹாய். யூடியூப் சேனல் வீடியோ போகிற ஃபேமஸ் ஆகணும். நம்ம அதான் சேனல்லாம் நம்மளாம் ஷேர் பண்ணணும். ஓகேவா? பணம் போட்டுறாங்களா? ஆயிடுச்சா? சரி பார்த்து. ஓகேண்ணா ப்ரோ. அலோட் இல்லையா? எடுக்கலாம் தானே? பிளாக் எடுத்துக்கலாம் ப்ரோ. டிக்கெட் அவுட் இருக்கு ப்ரோ. ஒரிஜினல் டிக்கெட் தானே? திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க, வெளில போக வேண்டியது. கலர் டிக்கெட் அப்படி ப்ரோ. ஸோ உள்ள தேட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலோட் இல்லையாமா, வெளில மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம். சரி ஓகே, உள்ள அலோட் இல்லை, வெளியே முடிச்சுக்கலாம். ஸோ 2 சீட்டு பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் போட்டுருவாங்க. இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. இப்படி எங்க ப்ரோ வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிருச்சு, இன்டர்வல் போட்டுருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்லா தானே பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாப் எப்படின்னு தெரியல. இன்டர்வல் போட்டுருக்காங்க. போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதை பாருங்க, லேட்டாக வந்து அவ்வளோ ஸ்டைலாக போறாரு. இங்கே வெளிச்சத்தில் தெரியாது, கீழே போய் காட்டுறேன். பாக்குறியா வீடியோவை? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப் இல்லை, அவங்க வெளிச்சம் எனக்கு தெரியாது. சொல்லு. லேட்டாக அந்த மகாராஷ்டிரா இவர் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சு? லேட்டா இருந்துச்சு. ஆமா, லேட்டாக தானே வந்தீங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தது? ஃபர்ஸ்ட் நானும் அவங்க தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் நீ வந்த. சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆமா, ரேட் அதிகம். வாங்கி என்ன பண்றது? அதுக்கு என்ன கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் இல்ல இல்ல சாப்பிடா ஒண்ணு வரப்பிச்சு இல்ல இல்ல இங்கதான் இல்ல இங்கதான் சாப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா இதுல எல்லாம் சொல்லுது வட்டிக்காண்ட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. 5000 ரூபாய். அப்புறம் எங்க ப்ரோ அது பாத்ரூம் ப்ரோ? அங்கேயே பாத்ரூம்ல பிளாக் பண்ணலாமா? பாத்ரூம்ல பிளாக் பண்ணலாம். பாத்ரூம்ல பிளாக் போட போறோம். சொல்லு ப்ரோ. ப்ரோ மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களுக்கு, எதுக்கு எங்க கூட படத்துக்கு வரீங்க? வீடியோல வருவாங்க. ஆமா, இதோ பாருங்க, என்ட்ரன்ஸ் வந்து பாத்ரூம் இப்படிதான் ஓகேங்களா. இங்க எப்படி சுட்டுட்டு போற மாதிரி சுடுற மாதிரி போட்டோ வச்சிருக்காங்களோ, நாங்க பாத்ரூம் விடுற மாதிரி இருக்கும் ப்ரோ. பாத்ரூம் போறதுக்கு எதுக்கு ப்ரோ? போ ப்ரோ கம்முன்னு. அங்கெல்லாம் போகலாம் ப்ரோ. சரி இல்ல, பாத்ரூம் பிளாக் எடுக்க போறியா? பரவாயில்ல, பாத்ரூம்லாம் நல்லா தான் இருக்குது.
பாத்ரூம்ல கூட ப்ரொமோஷன் போடுறாங்க ப்ரோ. ப்ரோ டெல் மீ ஹாய். யூ நாட் சி ஹாய். நாங்களாம் பாத்ரூம்ல விளாக் எடுப்போம், சும்மா கிடையாது. பாத்ரூம் கூட இங்க பாருங்க ப்ரொமோஷன் பாத்தீங்களா, பாத்ரூம்ல கூட. எங்க நீங்க இருக்காரு அந்நியன் பக்கத்துல சென்னை. இது இந்த கபடி இது கிரிக்கெட் மேட்ச் மூவி தானே? ஆமா, சென்னை ஆர்டிஸ்ட். நாங்களாம் பாத்ரூம்ல விளாக் எடுப்போம்டா. சொல்லு ப்ரோ. பாரத் மாதா ஜி கி ஜெய். விஜய். சோ வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இண்டோர் போட்டு எதுக்கு வந்திருக்காங்களோ இல்லையோ போட்டோ எடுத்து அடுத்தல என்ன ப்ரோ நீங்க பிளாக் எட் பண்ண வாடா. அப்படியே இருக்கலாம். ஓகேவா? போய் வா, அதே நல்லா தான் இருக்குப்பா. மெமரி ஃபுல்லா வர வரைக்கும் போட்டோ எடுப்பாங்க இவங்க. வர வேலையில பணம் பட்டுருவாங்க அப்புறம். பா 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 பா. உங்க ஜோடி பத்தியா ப்ரோ அப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. ஏன்னா இப்ப வீடியோல இருக்கு, நம்ம வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறோம். இல்லை ப்ரோ, உங்க உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடா இன்னும் ஏன்னா உங்களோட படத்துக்கு அதுவும் கரெக்டா. எல்லாம் மட்டும் அப்படியே ஜோடியா தான் வந்திருக்கா. என் கூட சரியா மாட்டேதானே அது. அது என்ன சொல்றது அது இல்ல இலை ப்ரோ, என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறப்போ ஒரு மாசம் ஒரு வருஷம் பார்த்தேன்னா பொன்னாடி கூடயே சுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ கொடுக்க பிரச்சனை இல்லை, எப்படா ஃப்ரெண்டும் கூட போய். அதாவது அதுக்கெல்லாம் குடும்பம் இருக்கிறவங்க தான் சரியா. எனக்கு இல்லப்பா, நான் காலம் விட ஆரம்பிச்சிட்டுல ஆரம்பிச்சா கீழே போய் பேசலாம். நீங்க சவுண்ட் கேட்காது ஒண்ணுமே. சவுண்ட் கேட்காது. வீடியோ போட்டுக்கலாம். மூஞ்சி தெரியாது, அப்புறமாட்டி பேசிக்கலாம். மூஞ்சி தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. அப்புறம் இன்னும் படம் போடல, வீடியோ போய் வெளியே வெளில போய் விளாக் எடுக்கலாம். வா, படம் இன்னும் போடலவா, பணம் பருப்பு அந்த விளாக் எடுத்துக்கலாம். வீடியோ அவனுங்க இப்ப எங்க செக் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சுட்டா பேசாம பேக்கிங்ல போட்டு கொண்டு வந்துருக்கோம். எங்க செக் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சுட்டா பேசாம பேக்கிங்ல சின்ன பையன் விட்டாங்க. நான் இதுக்குள்ள கள்ளப்பருப்பி இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். சோ உள்ள போனோம். உள்ள போய் பாத்தீங்கன்னா பணம் போடல, அதுக்காக திருப்பி ரிட்டர்ன் வெளியில வந்துட்டோம். ஏன்னா உள்ள போனா வெளிச்சம் இருக்க மாட்டேது, அதனால அப்படியே வந்து வெளில பிளாக் பண்ண சொல்லிட்டு வந்துட்டோம். ப்ரோ போட்டோ நல்லா இருக்கா? போட்டோ பாருங்க, எடுத்து காட்டு ப்ரோ. எடுத்த போட்டோ காட்டு. உங்க பேர் இல்லையா, மூஞ்சி தெரிய மாட்டேது. பிளாகர் அப்படித்தான் இருக்கும், மூஞ்சி தெரியாம இருந்தா நல்லா இருக்கும். தியேட்டர் ரொம்ப நல்லா தான் இருக்கு, கொலை சொல்ல முடியாது. என்ன கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க அம்மா டிக்கெட் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்டாப் வந்து வெயிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என்ன பிடிச்சிருந்துச்சு? தீக்கொளுத்தி சாங் இல்ல ப்ரோ, எனக்கு ஹீரோயின் பிடிச்சிருந்துச்சு, அதே அப்புறப்பட்ட விஷயம். வேற என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல? எனக்கு ஏதாவது நிறைய சீன் அந்த ஒன்று வந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? வா சொல்லு சொல்லு. அங்கேயே பாக்காத. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லயா? அந்த குட்டையில ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல தான் நானே சொன்னேன். அந்த குட்டையில ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. வேற நீ எதுக்கு வந்த இப்போ? இப்ப போட்டோ எடுக்க தான் வந்தியா? டிக்கெட் எடுத்துட்டு இல்ல ப்ரோ. ஏய் இங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்க தானே வந்தா? யாரு நேற்று படத்துக்கு வந்தீங்களா? என்ன படத்துக்கு? என்ன பொண்ணு பார்க்க கொடுக்க போற போட்டோவா ப்ரோ? போட்டோ ஷூட்னா அப்படி என்ன பண்ணு ப்ரோ? போய் பாப்கார்ன் எல்லாம் கேட்டலாமா? சொட்டை உங்க பிள்ளை சொட்டை. சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா முடி கொட்டி போயிடும். போதுமா? போய் ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் எவ்வளவு கேட்டுலாமா? கேட்டு அப்படி வாங்க மாட்டேன், கேட்டு மட்டும் வந்துடலாம். ஆமா பாரு என்னென்ன பிரைஸ் பாரு ப்ரோ. பாப்கார்ன் இது பாரு ஃபர்ஸ்ட். என்ன ரேட்டு? என்ன என்ன காம்போவா?
மீடியம் பாப்கார்ன். பாப்கார்னுக்கு கோக் போட்டிருக்கான். எவ்வளவு போட்டிருக்கான்? கம்மி தான், 410. 410 ரூபா. அப்ப 6 நாள் ஃபுல்லா நம்ம ஸ்விக்கி ஓட்ட வேண்டியதா இருக்கு. இன்ஸ்டாமார்ட் சிக்கன் பப் சாப்பிட்டா 260 ரூபா தான். 260 எங்க அம்மாவோட சொன்னா சிக்கன் வாங்கி அதே நான் பப்ஸா சிக்கன் பப்ஸ் எங்க அம்மா இவனுங்கிட்ட எங்க அம்மா நல்லா செய்யும். இதெல்லாம் தவிர இதுவே தனியா இது வேற எங்களை நம்பி ஏடிஎம் கார்டு போடுறதுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு மிஷின் வேற வச்சிருக்கோம். ப்ரோ வாங்க மாதிரி நம்ம எல்லாம் போலாது ப்ரோ. வா வேணாம் வா. அப்போ போட்டோ ஷூட் பண்ணிக்கிறாரு. ஏய் வா பொன்னாடி தெரிஞ்சா என்ன வருது? வா 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 ப்ரோ நம்ம ஜாலியா விளாக் பண்ணலாம். வா அது கிடக்குது. நீ உன்னோட நிழல் நாள் உன் நிழல் எவ்வளவு ஒல்லியா இருக்கு பத்தியா? சரி வா ப்ரோ அவங்களாம் சேராது. போட்டோ எடுக்கலாமா? ஃபிலிம்ல படம் அந்த இது அதை பத்தி பேசு. அதை பத்தி எனக்கே தெரியாது. நான் வாயிலே படம் ஓட்டுவேன். இது எவ்வளவு பெருசா இருக்குது. என்னவோ போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்களே எனக்கு தெரியல. அதெல்லாம் படிச்சுதான் தெரியும். அவ அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அவர் கூட அது இப்போதைக்கு வராது. அந்த போட்டோ எடுத்து பொண்ணு காமிச்சு வரைக்கும் இது பண்ணாரு. வேற ஆமா பாப்கார்னுக்கு தனித்தனியா மசாலா. என்ன மசாலா இது? மெக்சிகன். ஓ அங்க பாப்கார்ன் வாங்கிட்டு இங்க வந்து மசாலா போட்டுக்கணும். ப்ரோ இப்ப கேக்குது பாப்கார்ன் அங்கேயே போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன்? எவ்வளவு போட்டிருந்தா? 110. ப்ரோ கடல் நின்று போட்டோ எடுக்கணும் ஆசை ப்ரோ. அந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் வந்தா பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? எடுக்கலாம் வா. இங்க நின்று எடுத்தீங்க. இல்லை ப்ரோ அதில் போட்டோ எடுக்கலாம். சரி அங்க போட்டோ எடுக்கலாம்ப்பா. அடுத்த செலிபிரிட்டி நீ தான் போ. சரி அவங்க லேடிஸ் இருக்காங்க அடிச்சு விடுவாங்க. இல்ல மேல தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் தானே அந்த நான் எடுக்கல. அந்த செலிபிரிட்டி எல்லாம் எடுப்பாங்கல்ல அதுக்கப்புறம் நீ தான். தியேட்டருக்கு ஓனர் கூட இப்படி போட்டோ எடுக்க மாட்டான். நீ தான் ஓவர் எடுத்துருக்கு. இதுக்கு வர அசிஸ்டன்ட் டைரக்டர் போட்டோ எடுக்கிறதுக்கு பழப்பு கட்டு படம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொன்னால செம்மையா இருக்கு. ஏன்னா கபடி விளையாடுறவங்க எல்லாருமே இந்த படம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனல் லெவலுக்கு போயிடுறாங்க. அது படம் வந்து யாரெல்லாம் கபடி பிடிக்குமோ அவங்களுக்கு தான் படம் பிடிக்கும். இல்ல ஏன் படம் பிடிக்கலையா? படம் எனக்கு பிடிக்கும். லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ண நினைக்கிறவங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் லெவல் அதிகமாகும். எனக்கு இப்ப நானே ஏதாவது பண்ணிதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன்னா தடுக்கிறதுக்கு எல்லாம் ஏதோ இந்த மாதிரி வராங்க. சீக்கிரம் எடுத்துருவா ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்க்க? வாங்க லைட்ல எங்க போலாம். சரி படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிக்குச்சா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு. ஒரு மோட்டிவேஷன் லெவல்ல இருந்துச்சு. ஒருத்தர் கீழே இருந்து மேல வரைக்கும் போறான்னா அது உண்மையாலுமே ஆமா தானே ப்ரோ. இப்ப நம்ம ஏதோ ஒரு லெவலுக்கு போகணும்னு நினைச்சா எத்தனை பேர் தடுங்கலாம் வரானுங்க. இவனுங்களாச்சும் பரவாயில்ல கட்சி ரீதியா வராங்க. நமக்கு சொந்தக்காரனுங்களே வரானுங்க பிரச்சனையா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா படத்தை பாருங்க. அதே பாத்துருப்பீங்க. நாங்க தான் இந்த லேட்டா பாத்துருக்கோம். படம் சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் படம் பேர் என்ன ப்ரோ? பைசன். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பைசனுக்கு டைசன் சொல்லி வச்சுன்னா கோச்சுக்காதீங்க. அதை கொஞ்சம் அப்படியே மாத்திக்கோங்க. அப்படியே ஒரு படம் பேர் தெரியாம பைசனுக்குள்ள டைசன் சொல்லி போட்டு வச்சுட்டேன். போலாமா? இன்னும் ப்ரோ இடம் பத்தல. அதோட ஒல்லியா தான் தப்பிச்சேன். போலாமா? போறோம் முடிஞ்சு. நீ பாக்காத நாங்க மட்டும் பாத்துக்கிறோம். சோ இப்ப எப்படியா பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா பைசன் மூவிக்கு டைசன் மூவின்னு சொல்லி வச்சுட்டேன். அது மிஸ்டேக். அதை மாத்திக்கோங்க. அது தெரியல ப்ரோ. டக்குன்னு என்ன சொல்ல பிளாக் எடுக்கிறப்ப பைசன் டைசன் தெரியல. நான் என்ன பண்ணேன் வீட்டுல பிளாக் எடுக்க இது பண்ண வீடியோ எடுக்கிறப்ப என்ன பண்ணேன் பைசன் நீ டைசன் படிச்சா நான் மைசன் படிச்சேன் அவ்வளவுதான். நீங்க ஆனா அவங்களுக்கு பாக்கணும்னு தெரியாது. சரி அதான் சொல்லிட்டேன். சோ சொல்லி படத்துல என்ன சீன் நல்லா இருந்துச்சு?
படத்துலயா கல்யாணத்துல நிறுத்துற சீன் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சீன் முடிச்சிருந்துச்சு, அதனால சொல்ல முடியாது. ஆமா, நீங்க எந்த சீன் சொல்லுவா? கடைசியா அவன் ஊருக்கு கிளம்ப ஒண்ணு பண்ணிட்டு போவான், நீ அதான் சொல்லுவா. சீ சொல்லாதடா. ஆமா, கொடுத்த காசு ஒருத்தன்னு சொல்ல ஆளுதானே நீங்க. சரி விட. ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நோட் பண்ண விஷயம்னா இந்த கபடி விளையாடுறவங்க வந்து பெருமைப்படுத்துற விதமா இருக்கு இந்த படம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லைஃப்ல அச்சீவ் பண்ணவங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் லெவல் அதிகமாகும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் சில பேர் இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்க, கடைசி சீன் ஊருக்கு போறப்போ ஒரு சீன் பண்றான். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். ஆமா, ஒருத்தர் வந்து இவரு தான், யாரும் இல்ல இவரு தான். எனக்கு வந்து காதல் வந்து அப்புறம் கொடுத்த காசு இதுதான் இந்த சீன் அப்புறம் ஒருத்தா இருக்கு அப்படின்னு இவரு தான் சொன்னாரு. அவர் இந்த சீன் இவரு தான் அது ஒரு பொருத்தமாகும். சரிப்பா இருந்துருப்படுப்பா. ஆனா அந்த இந்தி சீன் செம்மையா ஆர்டர் அதிகமா இருக்குது. ஆர்டர் எல்லாம் போய் இன்னொன்னு அந்த போலீஸ்காரனுங்க ஊருக்கு போறப்ப அந்த போலீஸ்காரங்க விட்டானுங்க பத்தியா, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஊருக்கு போறப்ப இவங்க அப்பாவும் பையன் எல்லாம் போயிட்டு இருப்பா சண்டை போடுவாங்க போலீஸ்குள்ள. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்க வழி எடுத்து அமைச்சிட்டு பிள்ளைங்க சண்டைடாங்க, அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுவாங்க. அப்பா பிள்ளையும் முடிச்சு அடிச்சுட்டு போங்கடா. சரி ப்ரோ, சண்டை போடுவாங்க தானே, அது சொல்றேன். அப்ப இந்த போலீஸ்காரங்க பேச முடியும் கொஞ்ச நேரம் சரிங்களா. அப்ப வந்து அந்த ஜீப்ல உட்கார வச்சு வழி அமைச்சிருவாங்க. அப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா வில்லனுங்க, 2 பேரும் வில்லனுங்களே கிடையாது, 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா என்னன்னா அவனுங்க சண்டை போடுறாங்க, வில்லனா இருக்காங்க. இது என்னன்னா கடைசியா சீன் காட்டுறப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒத்துமையா வர மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா ஊர் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். இவன் ஜெயிக்கிற மாதிரியும் ஒருத்தன் முளைச்சிருந்து ஒருத்தன் சூடா நல்லா இருந்திருக்காரு. 2 பேரும் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க.